இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ எதுக்கு நீ என் அப்பா அத்தாள பத்தி தப்பா பேசுற? என் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியுமா? எப்படி நீ எங்களை பத்தி தப்பா எப்படி பேசுவ? நான் இப்போ உன் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறேன். இப்போ நீ இங்கிலீஷ்ல எங்க அப்பா அத்தாள பத்தி தப்பா பேசுனீங்க. ஐயோ, எல்லாம் மீறி போற. இதோட நிறுத்திக்கோன்னு இங்கிலீஷ்ல சொன்ன. ஏய், நான் தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு நீ இங்கிலீஷ்ல பேசுற? நீ என்ன பெரிய வெள்ளக்காரதோட பொண்டாட்டியா? நம்ம எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிறது ஒவ்வொருத்தரோட கனவு. என்னங்க ஆச்சு? தாத்தா. ஐயோ ஐயோ, தாத்தா எதுக்கு இங்க வந்தாரு? வேற எதுக்கு வருவாரு? ஜெனரல் செக்அப்க்கு தான் வந்திருப்பாரு. ஐயோ, இப்ப அவரை நம்மள பாத்துட்டா என்னங்க பண்றது? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு பட்ஜெட் விலையில அட்டகாசமான ஒரு வீட்டை கட்டித்தர போறாங்க பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனி. இது நம்ம மாதிரியான சாமானிய மக்களுக்கான வீடு. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காக கட்டித்தர வீடு. அம்மா, என் பேரன். இது எங்க கம்பெனி. என் பேரன் எவ்வளவு அழகா இருக்கான்ல. இரு, இப்பவே என் பேரனுக்கு போன் பண்றேன். தாத்தா தான் அடிக்கிறாரு. சொல்லுங்க தாத்தா. திரு, ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஜெனரல் செக்கப்புக்காக வந்தேன். இங்க உன் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்குப்பா. ரொம்ப நல்லா இருக்குப்பா. அத பார்த்த உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கு தான்ப்பா போன் பண்ணேன். தேங்க்ஸ் தாத்தா. ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல்? எப்பவும் ரெகுலரா வர ஹாஸ்பிட்டல் தான்ப்பா. கூட யார் வந்திருக்கா? மயிலு வெளியே போயிருந்தான். ஜெனரல் செக்கப் தானேன்னு நான் தனியா வந்துட்டேன். என்ன தாத்தா நீங்க? இத்தனை பேர் இருக்கும்போது நீங்க தனியா வரலாமா? அதெல்லாம் பரவாயில்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நோ தாத்தா, நானும் மகாவும் ஆபீஸ் வேலையா வந்தோம். இப்ப நாங்க ஆபீஸ்ல இருந்து வர வழியில ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கோம். ஓ, நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணி வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். உனக்கு எதுக்குப்பா இந்த சிரமம்? நீ உன் வேலைய பாரு, நான் போய்க்கிறேன். இல்ல தாத்தா, நான் வரேன். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. சரி, இந்த மருந்துல எதை கண்டினியூ பண்ணணும்?